ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ரீசார்ஜபிள் பேட்டரி எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஆம்க பேட்டரி. அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் எவ்வளோ அவுட்புட் வருதுன்றதை பார்த்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அல்டிமேட் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எவ்வளோ வோல்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7.12 வோல்ட்டு கிட்டே கிடைக்கிது. 7.12 அப்புறம் சம்திங் கிடைக்கிது. இதே மாதிரி இன்னொரு பேட்டரி இப்போ எடுத்து அதையும் செக் பண்ணிக்கிறேன். இதில் எவ்வளோ கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா 1.38 கிட்ட கிடைக்கிது. இப்போ நம்ம இதை பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வாட்டர் எலக்ட்ரானிக் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி மேலே இருக்க கேப்பை வந்து திருப்பி வச்சு யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டிஜிட்டல் வாட்டர் சிரஞ்ச் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எடுத்துக்கிட்ட சிரஞ்சை இப்போ வந்து இதில் இருக்கிறது வந்து பேட்டரியில் ஊற்றிக்குங்க. அதேமாதிரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஊற்றிக்குங்க. ஓப்பன் பண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவில் பாசிட்டிவ், நெகட்டிவில் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 50 மினிட்ஸ் சார்ஜருக்கு அப்புறம் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் சார்ஜர் போட்டாச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ வோல்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 623 22 சம்திங் கிடைக்கிது. இன்னும் பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் தான் கிடச்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 8.54 கிடைக்கிது. இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிச்சு. இப்போ இதில் லைட் எரிய வச்சு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக எரியுது லைட்டு. பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நீங்களும் வீட்டில் சார்ஜ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.